நான் இங்கே நிற்பது ஒரு 3 வருடத்துக்கு முன்பு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அதோடைய முக்கியத்துவம் இருக்குது. இந்த தேசத்தில் இது தேர்தல், இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து தேர்தல் அல்ல, இது ஒரு அரசியல் தேர்தல் அல்ல, இது ஒரு சித்தாந்த போர். தலைவர் தளபதி சொன்ன மாதிரி இது ஒரு அரசியல் தேர்தலையும் தாண்டி ஒரு சித்தாந்த போர். அந்த சித்தாந்த போரில் இங்கே நாம் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும். நான் வந்து ஒரு சமூக நீதியின் ஒரு திராவிடியன் மாடலின் ஒரு ப்ராடக்ட் தான் நான். அதனால் எனக்கு இங்கேருந்து பேசுறதில் கூடுதல் சந்தோஷமும் கூட. என்னை மாதிரி பலர் இங்கே இருக்காங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற 70-80% இந்த நம்மளுடைய தமிழகத்தின் ஒரு அரசியலின் ஒரு வெளிப்பாடு தான் நாங்கள். அதனால் நான் இன்றைக்கி வெளியே போயிட்டு நிறைய இடத்துல வேலை செய்கிறேன். இப்போ நடக்கிற ஒரு தேசிய தேர்தலில் கூட அந்த வார் ரூம் நான் என்னுடைய பங்கு அங்கே இருக்குது. வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, தமிழகத்திலேருந்து நான் வர்றது தான். ஏன்னா இந்த என்டையர் சித்தாந்த போரில் முன்னாடி நிற்கிறது தமிழகம். அதனால் கூடுதல் பெருமை இந்த போரில், இந்த மேடையில் நின்று இந்த வீரர்களோடு நானும் ஒரு சின்ன எனக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சது. 2024 இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு சித்தாந்த தேர்தல். சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த வரலாற்றில் தமிழகத்தின் பங்கு பெரிய பங்காக இருக்கும். இது கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தின் ஒரு வெளிப்பாடு இப்போ வந்து இந்தியா முழுக்க அது சொன்ன மாதிரி ஒரு பெரிய சூறாவளியாக பரவி கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரமே அதோடைய எல்லா வெளிப்பாடுகளும் வரும். இப்ப அம்மா கிட்ட அதெல்லாம் வாங்க காசு இல்லடி தங்கம், இருக்கிறத வச்சு படிக்கணும். சரி. பெரியார் நகர் வாட்டர் டேங்க் ஒன்று. இனி விடியல் பயணம்மா. பெண்கள் இனி அரசு பேருந்துல இலவசமா பயணம் செய்யலாம். இனிமே டிக்கெட் செலவு இல்லைங்க, டிக்கெட் காசு இப்ப என் குழந்தைக்கு டேபிள் ஆச்சு. முதல்வர் ஸ்டாலின் அண்ணாவோட விடியல் பயண திட்டத்தால நான் மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு சராசரியா 50 லட்சம் பெண்கள் பயனடைறாங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கன்னியாகுமரி கடலிலிருந்து சூரியன் உதைக்கும், கன்னியாகுமரி கடலிலிருந்து சூரியன் உதிக்கும். இன்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கடலில் நம் முதல்வர் சூரியனாய் உதிக்கின்றார். வாயால் வடை சுட்டு விற்பதற்கு நம் முதல்வர் இங்கு வரவில்லை. வாயால் வடை சுட்டு விற்பதற்கு நம் முதல்வர் இங்கு வரவில்லை. வாக்குறுதிகளை நிறைவேற்றி சாதித்து காட்டி களத்திலே வந்து நிற்கின்றார் நம் முதல்வர். வெளிநாட்டில் சுற்றி கொண்டிருந்த ஒருவர் இன்றைக்கு தமிழ்நாட்டையே சுற்றி வருகிறார். 100 முறை வந்தாலும் ஒன்றும் கிடைக்காது. சூரியன் சூட்டில் உங்கள் தாமரையும் கருகும், இலையும் கருகும் என்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. வடசென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய நாடாளுமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய சுதர்சனம் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய ஆர்டி சேகர் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமையண்ணன் நாசர் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமையண்ணன் சந்திரன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற எர்ணாவூர் நாராயணன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் கிரிராஜன் அவர்களே, உதயசூரியன் மீண்டும் தகத்தகாயமாக ஒலிக்கும் என்பதற்கு ஈடாக தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய வேட்பாளர் அன்பிற்கினிய கலாநிதி வீராசாமி அவர்களே, அன்பிற்கினிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வேட்பாளர் அன்பிற்கினிய சசிகாந்த் செந்தில் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் அன்பிற்கினிய TKS இளங்கோவன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்களே, அன்பிற்கினிய வாரிய தலைவர்களே, முன்னாள் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கழக முன்னணியினரே, உங்கள் அத்தனை பேரையும்
வருக 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 என்று அன்போடு வரவேற்று அடுத்தபடியாக திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, எல்லா கழகத்தின் நிர்வாகிகளே, தலைவர்களே, நான் சேரிருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்களே, நிர்வாகிகளே, எல்லோருக்கும் வணக்கம். நேரத்தின் அருமை கருதி எல்லோரையும் விழித்ததாக தாங்கள் கருத வேண்டும். எனக்கு இந்த மேடை புதுசு, மேடை தமிழும் அவ்வளோ வராது, அதனால் நான் வழக்கு தமிழ்லே பேசுகிறேன். நான் இங்கே நிற்பது ஒரு 3 வருடத்துக்கு முன்பு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அதோடைய முக்கியத்துவம் இருக்குது. இந்த தேசத்தில் இது தேர்தல், இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் அல்ல, இது ஒரு அரசியல் தேர்தல் அல்ல, இது ஒரு சித்தாந்த போர். தலைவர் தளபதி சொன்ன மாதிரி இது ஒரு அரசியல் தேர்தலையும் தாண்டி ஒரு சித்தாந்த போர். அந்த சித்தாந்த போரில் இங்கே நாம் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும். நான் ஒரு சமூக நீதியின், ஒரு திராவிடியன் மாடலின் ஒரு ப்ராடக்ட் தான் நான். அதனால் எனக்கு இங்கேருந்து பேசுறதில் கூடுதல் சந்தோஷமும் கூட. என்னை மாதிரி பலர் இங்கே இருக்காங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற 70-80% இந்த நம்மளுடைய தமிழகத்தின் ஒரு அரசியலின் ஒரு வெளிப்பாடு தான் நாங்கள். அதனால் நான் இன்னைக்கு வெளியே போயிட்டு நிறைய இடத்துல வேலை செய்கிறேன். இப்போ நடக்கிற ஒரு தேசிய தேர்தலில் கூட அந்த வார் ரூம் நான் என்னுடைய பங்கு அங்கே இருக்குது. வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, தமிழகத்திலேருந்து நான் வர்றது தான். ஏன்னா இந்த என்டையர் சித்தாந்த போரில் முன்னாடி நிற்கிறது தமிழகம். அதனால் கூடுதல் பெருமை இந்த போரில், இந்த மேடையில் நின்று இந்த வீரர்களோடு நானும் ஒரு சின்ன எனக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சது. 2024 இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு சித்தாந்த தேர்தல். சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் இந்த வரலாற்றில் தமிழகத்தின் பங்கு பெரிய பங்காக இருக்கும். இது கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தின் ஒரு வெளிப்பாடு இப்போ இந்தியா முழுக்க அது சொன்ன மாதிரி ஒரு பெரிய சூறாவளியாக பரவி கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரமே அதோடைய எல்லா வெளிப்பாடுகளும் வரும். அதனால் என்னுடைய பணிவாண்ட வேண்டுகோள் எல்லோருக்கும், வர 19ஆம் தேதி இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு நமக்கு இருக்குது, வாக்களிக்கும் பங்கு. அது நான் மட்டுமல்ல, எல்லோரும் சேர்ந்து இந்த சித்தாந்த போரை ஒரு பெரிய வெற்றி போராக நாம் மாற்ற வேண்டும். நாம் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு 19ஆம் தேதி திருவள்ளூர் தொகுதி மக்கள், என் அன்பு சொந்தங்கள் கைச்சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணியை தேர்ந்தெடுக்குமாறு மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமீமுன் அன்சாரி அவர்களையும் அன்போடு வரவேற்று அடுத்தபடியாக வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மாண்புமிகு தளபதி அவருடைய வேட்பாளர் அன்பிற்கினிய மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்கள் உங்களுடைய வாக்கு சேகரிப்பார். நமது பாசமிகு கழக தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், வணக்கத்திற்குரிய மேயர் மற்றும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்தியா கூட்டணி என்று ஒன்று அமைவதற்கு முக்கிய காரணமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் நமது கழகத் தலைவர் அவர்கள்தான். அவர் 2023ஆம் ஆண்டு அவருடைய பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி வட மாநிலங்களிலிருந்து தலைவர்களை அழைத்து அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஒரு ஆரம்பமாக இந்த இந்தியா கூட்டணி அமைவதற்கு மல்லிகார்ஜுன் கார்கே, ஃபரூக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் இவர்களை அழைத்து காங்கிரஸ் இல்லாத கூட்டணி என்று இருந்தால் அது பாஜக வெற்றி பெறுவதற்காகத்தான் அமையும். அதனால் காங்கிரசுடன் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று கூறி அதை இந்த ஒரு வருடத்திற்குள் செயல்படுத்தி முடித்திருக்கிறார். அதே போன்று 2024 மார்ச் 1ஆம் தேதி நமது கழக தலைவர் அவர்கள் பாண்டிச்சேரி உட்பட நாம் 40 தொகுதிகளை வென்றால் மட்டும் போதாது, என்னுடைய பிறந்தநாள் பரிசாக நான் கேட்பது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அவர் ஒரு பிறந்தநாள் பரிசை கேட்டிருக்கிறார்.
அதற்காக நாம் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை பாசிச பாஜக ஆட்சியில் ஆரம்பித்தோம். ஆனால் ஜூன் 3ஆம் தேதி அதை முடித்து 4ஆம் தேதி 101ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொழுது இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்காக நாம் அனைவரும் உழைத்து மற்ற மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் இருக்கும் அனைத்து உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடமும் இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்து வட சென்னையில் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.